நம்ம தமிழ்நாட்டை பார்த்து பல மாநிலங்களும் உரிமை தொகை வழங்க தொடங்கி இருக்கிறாங்க. ஆனா தேர்தலை காரணம் காட்டி இந்த உரிமை தொகையை நிறுத்த மத்தியில் இருக்கக்கூடிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜக பிளான் பண்ணிச்சு. நாங்க சும்மா இருப்போமா? விடுத்துக் கொண்டோம். எங்களுடைய ஏழைகள் இருக்கக்கூடிய சுருக்கு பையிலிருந்து கூட காசை உருவுகிற திட்டம் போடுகிற பாஜகவுக்கு நம்ம திராவிட மாடல் நலத்திட்டங்கள் மூலமா மக்களுக்கு நேரடி பணப்பயன் கிடைக்கிறது எரியத்தான் செய்யும். யார் வயிறு எரிஞ்சா என்ன, மக்களுடைய மனசு நிறையணும். அது மட்டும்தான் என்னுடைய லட்சியம், என்னுடைய நோக்கம். அதனாலதான் பிப்ரவரி மாசமே 3 மாசத்துக்கான உரிமை தொகையை அட்வான்ஸா, அத்தோடு சேர்த்து கோடைக்கால சிறப்பு நிதியா 2000 ரூபாய் சேர்த்து 5000 ரூபாயை வழங்கி இருக்கும். அது மட்டுமல்ல, சற்றேறக்குறைய 22 ஆண்டுகளாக அரசு ஊழியர்கள் போராடி கொண்டிருந்த கோரிக்கையான தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை உருவாக்கி செயல்படுத்தி இருக்கிறோம். இப்படி எல்லா வகையிலும் தமிழ்நாடு இன்றைக்கு டாப்ல வந்திருக்கு. இதுதான் பாஜக தலைமையிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அதிமுக உள்ளிட்ட அடிமை கட்சிகளுக்கு எல்லாம் எரிச்சலை உண்டாக்கி இருக்கு. அதனால தமிழ்நாட்டை எப்படியாவது கலவர பூமியாக்கி விடலாம் என்று திட்டமிட்டு ஏராளமான போலி செய்திகளை தொடர்ந்து பரப்பி பார்த்தாங்க. கலவர வெறியோடு தெரிஞ்ச அவங்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சி இருக்கு. அவங்க பரப்புறது எல்லாமே அவதூறு தான் உண்மை வெளிப்பட்டு இன்றைக்கு மக்களுக்கு முன்னாடி அசிங்கப்பட்டு நிற்கிறாங்க. தமிழ்நாடு இன்று தலை நிமிர்ந்து இருக்குது. அந்த பெருமிதத்தோடு தான் தமிழ்நாட்டோட எதிர்கால வளர்ச்சிக்கான திட்டங்களோடு வாக்கு கேட்டு மக்களான உங்களை சந்திக்க உங்கள் ஸ்டாலின் இன்றைக்கு திருவாரூருக்கு வந்திருக்கிறேன். நேற்று முன்தினம் நான் வெளியிட்ட இந்த தேர்தல் அறிக்கை சூப்பர் ஸ்டார் என்று இதற்கு பெயரை சூட்டி இருக்கிறோம். ஆக நான் வெளியிட்ட இந்த தேர்தலுடைய சூப்பர் ஸ்டார் நம்ம தேர்தல் அறிக்கையை நீங்களாம் பார்த்தீங்களா? டிவியில பார்த்தீங்களா? பத்திரிகையில படிச்சீங்களா? என்னென்ன வாக்குறுதிகள் செய்திகள்ல எல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க. அதெல்லாம் வாக்குறுதிகள் மட்டும் இல்ல, திராவிட மாடல் 2.0 நிச்சயம் நிறைவேற்ற இருக்கக்கூடிய திட்டங்கள். அதுல முக்கியமானது இல்லத்தரசிகளுக்கு கூப்பன் வழங்கக்கூடிய திட்டம். எவ்வளவுக்கு கூப்பன் தர போறோம்? கேட்கல. 8000 ரூபாய்க்கு கூப்பன். இந்த கூப்பனை வச்சு உங்க வீட்டுக்கு தேவைப்படுகிற வீட்டு உபயோக பொருளை புதுசாவும் வாங்கிக்கலாம், இல்லைன்னா பழைய பொருளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணியும் புது பொருளை வாங்கிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச கடையில உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட வாங்கிக்கலாம். அது என்னென்ன பொருட்களை சொல்லி இருக்கிறோம்? ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், டிவி, கிரைண்டர், மிக்சி, மைக்ரோவேவ் அவன், மின் அடுப்பு. இதுல உங்க வீட்டுக்கு எது தேவையோ அதை வாங்கிக்கலாம். நான் திருப்பி இன்னொரு நினைவுபடுத்துறேன். என்னென்ன பொருளை குறிப்பிடுகிறோம்? ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், டிவி, கிரைண்டர், மிக்சி, மைக்ரோவேவ் அவன், மின் அடுப்பு. இதுல உங்க வீட்டுக்கு எது தேவையோ அதை வாங்கிக்கலாம். அது மட்டும் அல்ல, இனிமேல் மாதந்தோறும் பெறக்கூடிய
மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாயாக கிடைக்கப் போகுது. அடுத்து காலை உணவு திட்டம். இது குழந்தைகளுடைய பசியை போக்குற திட்டம் மட்டுமல்ல, இல்லத்தரசிகளுடைய பணிச்சுமையை குறைக்கக்கூடிய திட்டம். இனிமேல் காலை உணவு திட்டத்தை 8ஆம் வகுப்பு வரைக்கும் விரிவாக்கம் செய்ய போறோம். டெல்டா மாவட்டத்தை சார்ந்த, டெல்டா மண்டலத்தை சார்ந்த உழவர் பெருமக்கள் இங்க வந்திருக்கிறீங்க. உங்களுக்காக ரொம்ப முக்கியமான ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்கிறோம். அது என்னன்னா, 20 லட்சத்துக்கும் அதிகமான உழவர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் எந்தவித மீட்டரும் பொருத்தப்படாத நவீன மின்சார பம்பு செட்டுகளை வழங்க போறோம். இது மட்டுமல்ல, புதுமை பெண் திட்டத்திலையும் தமிழ் புதனம் திட்டத்திலையும் இனிமே உங்க வீட்டு பிள்ளைகள் படிக்க மாசம் 1500 ரூபாய் வழங்க போகிறோம். உயர்கல்வி படிக்க போற உங்களுக்கு பசங்களுக்கு அடுத்தடுத்த 5 வருஷத்துல 35 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்க போறோம். அந்த பிள்ளைகள் உயர்கல்வி முடிச்ச உடனே வேலை, நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி கொடுத்து மாசம் 1500 ரூபாய் உதவித்தொகை 6 மாசத்துக்கு வழங்க போறோம். சோழ நாடு சோறுடைத்தது என்ற பெருமை கொண்ட டெல்டா மக்களான உங்களுக்கு மகிழ்ச்சியான மற்றொரு வாக்குறுதி. நெல் கொள்முதல் விலை குவிண்டால் ஒன்றுக்கு 3500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். கரும்பு கொள்முதல் விலை டன் ஒன்றுக்கு 4500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். பேரிடர் கால இழப்பீடுகளாக இரவை பாசன பயிர்கள் மற்றும் நெல் பயிர்களுக்கு இனிமேல் ஹெக்டேர் ஒன்றுக்கு 25000 ரூபாயும், நீண்ட கால பயிர்களுக்கு 27000 ரூபாயும், மானாவாரி பயிர்களுக்கு 12000 ரூபாயும் உயர்த்தி வழங்கப்படும். பால் கொள்முதல் விலை லிட்டர் ஒன்றுக்கு 5 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். முதியோர் உதவித்தொகை 1200 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயாக உயர்த்தப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை 1500 ரூபாயிலிருந்து 2500 ரூபாயாக உயர்த்தப்படும். மீன்பிடி தடைகால சிறப்பு நிவாரண தொகை 8000 ரூபாயிலிருந்து 12000 ரூபாயாகவும், மீன்பிடி குறைவுகால சிறப்பு நிவாரண தொகை 6000 ரூபாயிலிருந்து 9000 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும். மகளிர் சுய உதவி குழு சகோதரிகளும் இங்க வந்திருப்பீங்க. சுய உதவி குழு உறுப்பினரா இருக்கக்கூடிய நீங்க இனி தொழில் முனைவரா உங்களை முன்னேற்றணும். பிணை எதுவும் இல்லாம 5 லட்சம் ரூபாய் வரை மானியத்தோடு வங்கி கடன் உதவி வழங்க போறோம். 10,000 புதிய பேருந்துகளை இயக்க போறோம். இன்னும் லிஸ்ட் பெருசா இருக்கு. இதுக்கெல்லாம் முத்தாய்ப்பா ஒரு மாபெரும் தொலைநோக்கு திட்டம் அறிவிச்சிருக்கிறேன். டெல்டா மாவட்டங்களுக்கான சிறப்பு வளர்ச்சி திட்டம். உறுதியா சொல்றேன், அடுத்த 5 ஆண்டுகள்ல டெல்டா பகுதிகளுக்கான உட்கட்டமைப்பு மாறப்போகுது.